ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலவீர்லம். இந்த வீடியோவில் என்னோட பேங்கிள் கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ட்ரெண்டியான டெய்லி வியர் பிரேஸ்லெட் பேங்கிள் கலெக்ஷன் தான் இருக்குது. ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த பேங்கிள் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அங்கே அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வாங்கினேன். இது வந்து 150 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து காட்டன் சாரீஸ் எல்லாம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் சத்தமும் கேட்டது. நெக்ஸ்ட்டு இது வந்து வெஸ்ட் சைடில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 299 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 299 ஆர் 349 ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வியரில் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன். இந்த பேங்கில் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது வாங்கினோம். ஸோ 2 பேரும் போய் ஷாப்பில் எடுத்தோம். 200 ருபீஸோ 250 ருபீஸோ ஆச்சு. இப்போ எனக்கு பத்த மாட்டேங்குது. பட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கலர் சுத்தமாக போகலை. கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆச்சு. அவன் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு மெமரிஸ்க்காக தான் வச்சுருக்கேன். இது வந்து என்னோட மாமியார் வந்து நான் ஒரு டைம் எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு கிளம்பும்போது பேங்கிள் போடாமல் போயிட்டேன். ஸோ அவங்க கையிலேருந்து டக்குன்னு கழட்டி நீ போட்டுக்கோ, நான் வேறு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு புதுசு கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக நான் அதை வச்சுருக்கேன். இந்த பேங்கிள் பாண்டிச்சேரி வெஸ்ட் சைடில் வாங்கினேன். 299 ருபீஸ் தான். ஸோ இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் ஆர் பார்ட்டி வியர் போடும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ்க்கு போடும்போது நல்லா இருந்துச்சு. பார்க்குறக்கு ஒரு கோல்டு ஃபினிஷில் சூப்பராக இருக்கும். இதுவும் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பேங்கிளும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ட்ரிப்பு போயிட்டு வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இதுவும் அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஏதாவது வந்து வாட்ச் கட்டிட்டு குர்த்தி அந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் அப்படித்தான். ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு துளி கூட வந்து கலர் போகவே இல்லை. பார்க்குறக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. இது ஒரு யூனிக்கான கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட் வந்து ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற குஷால்ஸ் ஃபேஷன் ஜுவல்லரியில் வாங்கினேன். ஸோ இது 900 ருபீஸ் வந்துச்சு. இது வந்து விக்டோரியன் ஆன்டிக் மாடல்னு சொன்னாங்க. டெய்லி வியர்க்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஆல்சோ வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கொஞ்சம் வந்து நீட்டாக எலகண்ட்டாக தெரியணும்னா இந்த மாதிரி வியர் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எங்கேயாச்சும் போகும்போது ஏதாவது யூனிக்கான கலெக்ஷன் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பராக இருக்குது ஒரு ஆஃபரில் இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா வாங்குவேன். இந்த டைம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு டைமில் அது யூஸ் ஆகிடும். நான் அதை பத்திரமா வச்சுப்பேன். ஸோ இது ஏதாவது கிளாத் ஆர் பாக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா கலரும் போகாது. இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிவாவில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரிஜினல் சில்வர். ஸோ இது மேலே வந்து கோல்டு பிளேட்டட் போட்டிருக்காங்க. இதோட கலர் நம்ம ஃபேட் ஆகும்போது அவங்க கிட்டே கொடுத்து நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் நமக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கிவாவில் வந்து நல்ல ஆஃபர் கொடுத்துட்ருந்தாங்க. நான் வாங்கும்போது 50% ஆஃபரில் வாங்கினேன். 1200 ருபீஸ் தான் வந்துச்சு. யாராவதுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ வந்து இது ரீசேல் வேல்யூவும் இருக்குது. ஸோ திருப்பியும் நம்ம வந்து இதை கொடுத்தோன்னா அதுக்கான காசு தருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த குந்தன் பேங்கிளும் வந்து வெஸ்ட் சைடில் தான் வாங்கினேன். 399 ருபீஸ் வந்துச்சு. ஸோ ஏதாவது வந்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். ஆல்சோ சாரீ அண்ட் சுடீஸ் அதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து வெஸ்ட் சைடு ஜூடியோ தென் மேக்ஸ் இங்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு சில ஷாப்பில் தான் வச்சுருக்காங்க, எல்லா பக்கம் இருக்கிறதில்ல. இதுவும் வெஸ்ட் சைடில் தான் வாங்கியிருந்தேன். பாண்டியில் தான் இது கிடச்சிது. நான் சென்னையில் இது பார்த்ததில்ல. பார்க்குறக்கு கிராண்டாகவும் இருக்கும். ஆல்சோ வந்து ப்ரைஸும் சீப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கலெக்ஷன் ஏதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஸ்வலாக நான் ஆன்லைனில் பேங்கில் ஏதாவது வாங்கினேன்னா ஒன்று சைஸ் இஷ்யூ ஆகும், இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் இமேஜ் வந்து அங்கே ஒன்று இருக்கும், வந்தது ஒன்றா இருக்கும். பட் நான் அஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது அவங்க வெப்சைட்டில் தான் போய் ஆர்டர் பண்ணேன். இதை பார்த்திங்கன்னா கடா டைப்பில் இருக்கிற பிரேஸ்லெட் தான். ஸோ இது வந்து 549 ருபீஸ் ஈச் பீஸ் வந்துச்சு. அப்படியே வந்து ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வியர் பண்ணிட்டு போகும்போது ஒரு லக்ஸுரி ஃபீல் கொடுக்கும். இது நீங்கள் டெய்லி வியர்க்கும் யூஸ் பண்ணலாம் ஆர் பார்ட்டி வியர்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ காலேஜ் போகிறீங்க ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி எலகண்ட்டாக இருக்கும். நீங்கள் குளிக்கும்போது மட்டும் ஹாட் வாட்டர் இதில் படாமல் பார்த்துட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வருது. இதோட குவாலிட்டிக்கு ப்ரைஸுமே அஃபோர்டபுள்னு தான் சொல்லலாம். இப்போ ஏதாவது மாலில் இந்த மாதிரியெல்லாம் போய் வாங்கும்போது ஒரு 700-800 சம்திங் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹார்டின் ஷேப்பில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு கடை தான். இது பார்க்குறக்கு அப்படியே பயங்கர கிளாஸியாக இருக்கும். ஆல்சோ வந்து இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போகும்போது கோல்டுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. இது வந்து 500 ருபீஸ் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதுவுமே வந்து அஸ்வி ஸ்டோரில் தான் வாங்கினேன். இதே சேம் பிரேஸ்லெட் வந்து நிறைய வெப்சைட்டில் பார்த்துருக்கேன். பட் வந்து சில இடத்துல 1200 ருபீஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் இது வந்து குவாலிட்டிக்கும் அந்த ப்ரைஸ்க்கு வந்து பயங்கர ஒர்த்து. நீங்கள் வேலண்டைன்ஸ் டே ஆர் வந்து
ஆனிவர்சரி, வேறு பர்த்டே அந்த மாதிரி வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஒய்ஃப்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஆல்சோ வந்துட்டு ரொம்பவே இது பிடிக்கும். இதை ஷோ பண்ணும்போது என்னோடய அக்கா சொல்கிற ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களெல்லாம் உரசி பார்த்துட்டு தாண்டா ஒரிஜினலானு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. பிகாஸ் வந்து நான் ஏதாவது வியர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா இது வந்து எவ்வளோ கிராம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இது கோல்டு கிடையாது, இவ்வளோ தான் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லுவேன், இல்லை இது பாருங்கள் ஒரிஜினல் கோல்டே கிடையாது அப்படின்னு காட்டும்போது இந்த மாதிரி காமெடியாக ஏதாவது சொல்லிட்டுருப்பாங்க. இன்னுமே இதில் ஹாஃப் ஆஃப் த குவாலிட்டியில் வந்து 150 ருபீஸ் 200 ருபீஸ்க்கெலாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 4-5 வாங்கி வச்சிட்டாலே போதும், அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போய்க்கலாம். நான் யூஸ்வலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக தான் இருக்கும், இல்லைனா ஏதாவது சேவிங்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது அந்த டைமில் போடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கோல்டு மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் வந்து நமக்கும் வந்து பிடிச்ச மாதிரி வந்து அப்பப்போ டிசைன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு மணியும் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அதில் ஹையராக எப்படி ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறத நான் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.